மீனராசிக்கார நண்பர்களே, மீனராசியை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த 15 to 30 நாட்கள், ஒரு அப்ராக்சிமேட்டாக 15 நாட்கள் தான் நீங்கள் வந்து மைண்டில் பெருசாக எடுத்துக்க முடியும். அதோட பலன்கள் வந்து ஒரு கூட குறைய மீதி இருக்கக்கூடிய 15 நாட்களுக்கு உங்களுக்கு முன்ன பின்ன தெரிய ஆரம்பிக்கும். இதில் இந்த மீனராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் 15 வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது பங்குனி அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த தேதி கணக்கெலாம் தெரியாது. ஸோ மார்ச் 15லேருந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏப்ரல் 15 வரைக்கும் இதுக்குள்ளே வந்து ஒரு 15 நாட்கள் முன்ன பின்ன நகர்ந்து வருமே தவிர, ஒவ்வொரு ராசிக்கு தகுந்த மாதிரி, தசாபதிக்கு தகுந்த மாதிரி, நீங்கள் இருக்கக்கூடிய லொக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு நாள் 2 நாள் முன்ன பின்ன தள்ளி வருமே தவிர, மற்றபடி இது வந்து ஒரு கலவையான பலன்கள் தரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். வேலை செய்கிறவங்களுக்கு பற்றி பேசினா, மாதத்தில் முதல் பகுதி, இந்த முன்னாடி நம்ம சொல்கிறோம் பார்த்திங்களா, அதில் இப்போ நான் சொன்ன கால்குலேஷன் படி பார்த்தா ஒரு 7 நாள், முதல் 7 நாளும் 2வது 7 நாளும் பிரித்து பார்க்கலாம். அதில் முதல் 15 நாள், பின்னாடி 15 நாள் அப்படின்னு கூட நீங்கள் கணக்கு வச்சுக்கலாம். ஸோ இதில் முதல் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. அதுலேயே பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு 15 நாள் வந்து பலவீனமாக இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கிறீங்க, அது வந்து உங்களுக்கு ஆதாயம் தரும் அப்படின்னு நம்பி நீங்கள் எடுப்பீங்க, அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆதாயம் தந்துடும். ஆனால் கொஞ்சம் பயத்தோடு நீங்கள் எடுப்பீங்க, அந்த இடம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பலவீனமாக தான் இருக்கும். அது வந்து பின்னாடி 15 நாள். ஸோ இதனால் இந்த மாதத்தில் 2 பகுதியில் சூரியன் ஒரு உயர்ந்த நிலையில் அடைஞ்சு உங்களுக்கு உதவுவார். அது மட்டும் இல்லாமல் சிறந்த பலனையும் தராரு. சூரியன் வலுவாக இருந்தது அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஹெட்டு மாதிரி நீங்கள் வந்து உட்காந்த இடத்துலேருந்து வருவாய் கொண்டு வரலாம். அதே போல் வணிகம் தொடர்பான விஷயங்களை பற்றி நாம் பேசலாம். வணிகம் அப்படின்னா இந்த மாதத்தில் கலவையான அல்லது சராசரியான ஒரு குறைவான பலன்களை கூட கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமையுதுங்க. கலவையாகவும் இருக்கும், ஒரு சமமாகவும் இருக்கும், இல்லை சமத்தை விட கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும். இந்த மாதிரி பலன் தான் இந்த தடவை உங்களுக்கு இருக்குதுங்க. இந்த மாதம் கல்வி அடிப்படையில் கலவையான ஒரு பலன் தரக்கூடிய. என்ன சார் எல்லாமே கலவையாக சொல்கிறீங்க, எல்லாமே சரி பங்காக தான் இருக்குமா, பாதி தான் இருக்குமா அப்படின்னு கேட்டால், உயர்கல்வி பயிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு சிறந்த பலன்களை கொடுக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து வெளிநாட்டில் போய் படிக்க போகிறீங்க, இல்லை ஒரு உயர்கல்வி கொஞ்சம் மேல் கல்வியில் ஏதாவது படிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல சிறந்த வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த மாதம் முழுசாகவே, அதாவது பங்குனி மாதம் முழுசாகவே குடும்ப விஷயங்களில் கையாளுவதில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. தெரியாமல் ஒரு வார்த்தை விட்றது, இல்லை ஏதாவது ஒரு பழைய விஷயத்தை வந்து எடுத்து பேசுகிறது, அந்த பழைய விஷயத்தினால அது ஹர்ட் ஆகிறது, இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்பவே வந்து ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன நல்ல பெயர்களும் புகழும் உங்களுக்கு கிடைக்கும். இருந்தாலும் வார்த்தையை கொஞ்சம் கவனமாக இருக்க முடியும். அப்படி வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைதுங்க. அதே மாதிரி 4வது வீட்டில் அதிபதியான புதன் வந்து குறிப்பிடத்தக்க ஆதரவை வந்து வழங்க மாட்டாருங்க. அப்படிங்கிறதுனால புதன் ஆதரவு இல்லை அப்படின்னா என்ன ஆகுது, உங்களோட ராசி அல்லது லக்கினத்தில் அதிபதியான குரு வந்து 4வது வீட்டில் இருக்கும்போது சமநிலையில் வந்து போவீங்க. அதாவது நீங்கள் எது பண்ணாலும் அன்றாட வாழ்க்கை மாதிரி ஒரு காமன் மேன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து உணர்த்திக்கிட்டே இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயமே வந்து உங்களுக்கு சாதகமாகவும் நீங்கள் எடுத்தோடனே வெற்றியாகவும் அமையாது. நீ ஒரு காமன் மேன், உன்னால் இவ்வளோ தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து காட்ட ஆரம்பிக்கும். இது வந்து ஸ்டார்டிங் தான். இதுக்கப்புறமேட்டு போகக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் ஹீரோங்கிறது காட்ட போகுது. அதுக்குன்னு இந்த இடத்துல நீங்கள் வந்து தோண்டு விழுந்துடக்கூடாது. இதை தான் மைண்டில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கணுங்க. நிறைய பேர் இந்த ராசிக்காரர்கள், மீன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நிறைய பேர் வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து தோண்டு விழுந்துருவீங்க. இந்த ராசிக்காரர்கள் சின்ன சின்ன விஷப்பூச்சிகளால் அல்லது குளவியாலேயோ ஏதோ ஒரு உங்கள் லைஃப்பில் ஒரு நாளாவது நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷப்பூச்சிகளால் கடி வாங்கியிருப்பீங்க. இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வீட்டு விஷயங்களில் நீங்கள் கலவையான முடிவுகளை வந்து பெறலாம். ஒரு வீட்டில் நீங்கள் வந்து எல்லாம் சேர்ந்து பண்ணுறீங்க, ஒரு நிலம் வாங்குறீங்க, கூட்டாக வாங்குறீங்க அப்படின்னா ஒரு கலவையான, நீங்கள் சொல்கிற பேச்சு வந்து பெருசெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. ஓகே ஓகே நீ சொன்னது அப்படி தான் இருக்கும், ஓகே இவ்வளோ தான் போய்ட்டுருக்கும். இந்த மாதத்தில் உங்களோட திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கலவையான பலன்கள் தான் தர கொடுங்க. ஒரு திருமண வாழ்க்கையில் நீங்கள் இப்போ எடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவீங்க, அதுக்கு வந்து எல்லாருமே சக விஷயங்களில் மரியாதை கொடுப்பாங்க. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சண்டை சச்சரவு இல்லாமல் போயிட்டு இருந்திருக்கும். இந்த காலகட்டங்களில் ஓரளவுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளோடையும் சின்ன சின்ன சமாளிப்புகளையும் சின்ன சின்ன சரியாகக்கூடிய மகிழ்ச்சியோடையும் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுங்க. அதே மாதிரி இந்த ஒரு கல்யாண விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தொழில் ரீதியான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கல்யாண ரீதியான விஷயத்தில் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை குடும்பத்தில் வந்து நீங்கள் சொல்லும் போதோ, இல்லை கல்யாண மனைவி கணவன்கிட்ட நீங்கள் சொல்லும் போதோ, அவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய சின்ன சின்ன சொல் அல்லது வார்த்தை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், பணம் சம்மந்தப்பட்ட செல்வம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்னால தேவையில்லாத பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கோங்க. அதாவது நகை, பணம், நிலம் இந்த மாதிரி விஷயத்தினால வீடுகளுக்குள்ளே பிரச்சனை வராமல் பார்த்துக்கோங்க. இதுவும் திருமண வாழ்க்கையில் அதை கொஞ்சம் மெயினாகவே பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தாம்பத்திய வாழ்க்கை கொஞ்சம் சுமூகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு சில நேரங்களில் முடிவு சற்று பலவீனமாக தான் தோணலுங்க.
நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஒரு நம்பிக்கையோடு முன்னாடி நீங்கள் எடுப்பீங்க. இந்த 1 மாத காலம் வந்து உங்களுக்கு அந்த நம்பிக்கை வந்து கொஞ்சம் துவண்ட மாதிரி தெரியும். எதை நம்பி நம்ம இதை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து தோண ஆரம்பிக்குங்க. அதை மட்டும் நீங்கள் மைண்டில் கொஞ்சம் யோசித்து செயல்பட்டீங்க அப்படின்னா போதுமானது. குறிப்பாக காதல் உணர்வு கொண்டவர்களுக்கு அவர்களுடைய துணை அல்லது துணைவியார், உங்களுடைய துணைன்னா நீங்கள் ஆணாக இருந்தால் பெண்ணாக இருக்கட்டும், பெண்ணாக இருந்தால் ஆணாக இருக்கட்டும், அவர்களை வந்து சந்தேகப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையுது. அவங்க நார்மலாக தான் இருப்பாங்க. உங்களுக்கு ஆனால் ஏதோ ஒரு வகையில் சந்தேகம் ஏற்படும் அவங்க மேலே இருக்கக்கூடிய சந்தேகத்தினால தேவையில்லாத வார்த்தைகள் நீங்கள் வந்து விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வார்த்தைகள்னால அந்த பிரச்சனைகள் வந்து பெருசாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த பிரச்சனையை வந்து பெருசாகாமல் பார்த்துக்கிறது உங்களுடைய கையிலையும் உங்களுடைய நாக்கிலையும் தான் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக செலுத்துங்க. ஏன்னா முன்னாடியே சொன்ன விஷயம் தான், நாவடக்கம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. அடக்கமான நடத்தையை பேணி காத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. சீரான திருமண வாழ்க்கையை பேணுவது ரொம்பவே நல்லது. திருமணமான பின்பும் சரி, திருமணமானவர்களுக்கு நான் அதை தான் சொல்கிறேன், சின்ன சின்ன பிரச்சனைகள் பணம் சார்ந்த அல்லது 3வது நபர் சார்ந்த சில விஷயங்களில் நீங்கள் வந்து வார்த்தையை கவனமாக பிரயோகிக்கணும். சந்தேகத்தை கொஞ்சம் தள்ளி வைக்கணும். இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. அதே போல் திருமண வாழ்க்கையில் 3வது நபரை யாராக இருந்தாலும் நீங்கள் வெளில சேர்க்காமல் இருக்கிறது ரொம்ப 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 நல்லது. இந்த மாதத்தில் நிதி விஷயங்களுக்கு மிகவும் சாதகமாக தான் இருக்கும். ஓரளவுக்கு ஒரு 100% இல்லைனா 50% நிதி விஷயங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு இருக்கும். ஆனால் அந்த நிதி சம்மந்தப்பட்ட விஷயத்துலையுமே வந்து சின்ன சின்ன சலசலப்புகள் உங்களோட ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறதான வாய்ப்புகள் அதிகம். அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. இந்த நிதி விஷயங்களில் கவனக்குறைவு நல்லதில்லை. ஸோ ஏதாவது ஒரு பார்த்துக்கலாம், அப்புறம் வாங்கிக்கலாம், இப்போ வாங்கிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது என்ன பண்ணாலும் நீங்கள் வந்து வாங்கி ஆகணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் இருங்க. பணம் சம்பாதிக்க முயற்சிக்கக்கூடிய அதே வேளையில் உங்களுடைய சேமிப்பை செலவிடுவதையும் தவிர்க்கவும் முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் எந்த அளவுக்கு பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே விஷயத்த நீங்கள் சேமிப்புன்னு ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க பார்த்தீங்கன்னா, அந்த சேமிப்பில் இருக்கக்கூடிய விஷயத்தை கவனமாக வச்சுக்கோங்க. ஒரு 1000 ரூபா நீங்கள் வந்து நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா, 100 ரூபா சேமித்து வச்சதுலேருந்து நீங்கள் 1 ரூபா எடுத்து செலவு பண்ணுறீங்க அப்படின்னா அது வேண்டாம். அப்படி பத்திரமா வச்சுருங்க. சேமிப்பும் முக்கியம், அதே போல் சம்பாதிப்பதும் முக்கியம் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செல்வத்தை சேர்த்துவது எந்தளவுக்கு ஒரு முக்கியமோ அதை காப்பாற்றுவது அதை விட மிக முக்கியம். ஸோ நீங்கள் வந்து சம்பாதிக்கிறது ஈஸியாக சம்பாதிச்சிடலாம். அதுக்கான டைம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் சேமிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், சேமிப்புலேருந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கை அங்கேயே தான் போகும். ஸோ அதனால் அதை மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. அது இந்த மீனராசிக்காரர்களுக்கு சேமிப்பில் எப்போவுமே கை வைக்கணுங்கிற மைண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். சேமிப்புனே ஒன்றும் இல்லை சார், அது எங்கே சார் கை வைக்கிறது அப்படிப்பீங்க நிறைய பேர். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கு. அதே போல் இந்த மாதம் வந்து உங்களுக்கு உடல்நலம் குறித்து அலட்சியமாக இருக்காதீங்க. அவ்வாறு இருந்தீங்க அப்படின்னா நிலைமையை வந்து கட்டுக்குள்ளே வைத்திருக்கிறது ரொம்பவே கொஞ்சம் ரேர். அப்புறம் பார்த்துக்கலாம்னு விடக்கூடாது. உடம்புக்கு ஒரு மாதிரி இருக்கா உடனே டாக்டர் பார்த்துருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து உடல் நலம் வந்து குறித்து நீங்கள் வந்து எச்சரிக்கையாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு ரொம்பவே நல்லது. உடல் நலத்தில் ஆரோக்கியம் தேவை. வெளி உணர்வு தவிர்த்துக்கோங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குங்க. உடல் ஆரோக்கியம் உண்டு, நீண்ட ஆயுள் உண்டு. அந்தளவுக்கு வந்து உடம்பு எக்ஸசைஸபிளாக வச்சுக்கோங்க. வெளி உணர்வு தவிர்த்துக்கோங்க. மற்ற எல்லாமே அருமையாக அற்புதமாகவே இருக்குது. இதில் எதில் நான் மெயினாக சொன்னது ஒரு 3-4 விஷயத்தில் மட்டும் கவனமாக சொன்னோன்னா அந்த விஷயத்தை மட்டும் நல்லா மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாயிண்ட் 1 என்ன அப்படின்னா, தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழிலில் நல்ல லாபம் இருக்குது, இருந்தாலும் 50% தான் இருக்குது, மற்றபடி ஒன்றும் பெருசாக இல்லை. பாயிண்ட் 2, சந்தேகப்படக்கூடிய விஷயங்களில் சந்தேகப்படலாம், இருந்தாலும் அந்த சந்தேகத்தை தேவையில்லாத இடங்களில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதையே இன்னொரு விஷயமா சொல்லணும் அப்படின்னா, கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத பிரச்சனைகளுக்காக நீங்கள் வந்து சந்தேகப்படுவதை தவிர்த்துக்கோங்க. தேவையில்லாமல் சந்தேகப்படாதீங்க. இங்கே மேலே ஏதாவது ஒரு 3வது நபர் வந்து உங்களோட லைஃப்பில் வராங்க அப்படின்னா தயவு செய்து அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்களோட ஒர்க்கை பாருங்கள். அது யாராக வேணாலும் இருக்கலாம். உங்களோட லைஃப்பில் வரக்கூடிய 3வது நபரை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. கணவன் மனைவிக்கிடையே வரக்கூடிய 3வது நபர் யாராக இருந்தாலும் சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறேன், இல்லை சந்தேகத்தை சரி பண்ணி வைக்கிறோம் அப்படின்னாலும், இல்லை அவங்களால சந்தேகங்கள் ஏற்படுது அப்படின்னாலும் அவங்களை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஃபேமிலிக்கு நடுவில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடாது. வார்த்தைகள் பலவீனமாக பயன்படுத்தக்கூடாது. வார்த்தைகளை கொஞ்சம் கவனம் தேவை. இதை வந்து மெயினாக நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. மற்றபடி எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது. அதே போல் இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் நிலையில் கொஞ்சம் கம்பீரமாகவும், அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, தொழில் பண்ணக்கூடிய இடத்துல மற்றவங்களை நம்பி நீங்கள் எதையும் செய்யாதீங்க. 3வது நபர்களை நம்பி நீங்கள் எதையும் செய்யக்கூடாது. நீங்கள் முதலீடு போடுறீங்க, நீங்கள் தொழில் பண்ணுறீங்க, வேலை செய்யக்கூடிய ஆட்களை கூட முழுமையாக நம்பாமல் நீங்கள் வந்து இந்த மாதம் தொழில் பண்ணி ஆகணும். சாதகமான பலன் இருக்கக்கூடிய இடத்துல கூட உங்களுக்கு சின்ன சின்ன சந்தேகத்தினால அந்த சாதகமான பலன்கள் வந்து கொஞ்சம் தள்ளி போகுது. அப்படிங்கிற பட்சத்தில் தயவு செய்து அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்தி சாதகமான பலன்களை உருவாக்குவதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1000 ரூபா போட்டு 500 ரூபா எடுத்துகிட்டு இருக்கிற இடத்துல
அதாவது ஒரு 1000 ரூபா நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஒரு இடம் உருவாக்கியிருக்கீங்க. அதில் 500 ரூபா போட்டு இன்னும் அதிலேருந்து வருமானத்தை பெருக்கிட்டு இருக்கீங்க. அது வந்து இப்போ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு அசல் வந்தாவே போதும், அதுக்கப்புறம் தான் அதுக்கான லாபம் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து தோணிகிட்ருக்கும். அப்படி பண்ணிகிட்ருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்கள்லேயும் கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் பண்ணிங்க அப்படின்னா 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ண இடத்துல 10,000 ரூபா தினம் தினம் லாபம் வர ஆரம்பிக்கும். ஸோ அதை வந்து மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு அற்புதமான காலகட்டங்கள் வரக்கூடிய காலகட்டங்கள் இருக்குதுங்க. அதனால் எதை பண்ணாலும் கொஞ்சம் யோசித்து நிதானமாக பொறுமையாக பண்ணிங்க அப்படின்னா வெற்றி நிச்சயம். அதே போல் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்ற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து பொறுமையாக செயல்பட்டீங்க அப்படின்னா நன்மை உண்டு. வேறு எந்த ஒரு கருத்துக்களாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வேறு எந்த கருத்துக்களாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி பேச தெரிஞ்சிக்கலாம். ஸ்க்ரீன்லேயே நம்பர் ஓடி இருக்குது. ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க அப்படின்னா, அதே மாதிரி யூடியூப்பில் பார்க்குறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர். எல்லோரும்